விஜயோட கட்சி தேர்தலை ஜெயிச்சிருச்சு. விஜய் முதலமைச்சர் பதவியை தான் ஏற்றுக்கொள்ளாமல் உங்ககிட்ட ஒப்படைக்கிறாரு. ஆனால் முதலமைச்சரா நான் இல்லை, நீங்களே முதலமைச்சரா இருங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. உங்களுடைய பதில்? ஆனால் எனக்கு இந்த மாதிரி சர்க்கார் படத்தில் இப்படி ஒரு காட்சி வந்திருக்கு. உங்களை நினைவுபடுத்துகிற மாதிரி ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க, முதலமைச்சராக பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சியை வச்சுருக்காங்க. உங்களை தான் அது நினைவுபடுத்துது. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரதா அறிவிச்சார். ஆனால் அவரும் ஒரு கட்டத்தில் விலகிட்டார். நடிகர் ரஜினிகாந்த் திரு சகாயம் ஐஏஎஸ் யாரை முதலமைச்சராக நீங்கள் தேர்வு செய்வீர்கள் அப்படின்னு கேட்ட பொழுது நடிகர் ரஜினிகாந்துக்கு வந்த வாக்குகள் குறைவு, திரு சகாயம் ஐஏஎஸ் உங்களுக்கு வந்த வாக்குகள் அதிகம். இதை பார்த்துட்டு ஏன் நீங்கள் அரசியலுக்கு வரல? இதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமா. உங்களுக்கு 90% வாக்குகள் வந்தது. திரு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வெறும் 10% வாக்குகள் தான் இருந்தது. ஆமா, அந்த கருத்து கணிப்பு அந்த வீடியோ நான் பார்த்தேன். அந்த வீடியோ எடுத்தவங்கள்ட்டே நான் கேட்டேன், என்னை காலி பண்ணுறதுக்காக இப்படி ஒரு வீடியோ எடுத்திருக்கலாம் அல்லது ஓவர் பில்டப் கொடுக்கறதுக்காக இப்படி எடுத்திக்கலான்னு இப்படி தான் நான் கேட்டேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களும் இருக்கிறார். இந்த பிரம்மாண்டமான ஆளுமைகளுக்கு முன்னாலே ஒரு சாதாரண ஒரு அரசு ஊழியராக இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அவர்கள் என்னை மாற்றாக ஒரு நம்பிக்கை அடையாளமாக என்னை ஆனந்த விகடன் காட்டியிருக்கிறது என்று சொன்னால், ஜெயலலிதா கலைஞருக்கு மாற்றாக உங்களை காட்டினார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. நடிகர் விஜய் நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் சர்க்கார் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதில் விஜய் நேரடி தேர்தல் அரசியலில் போட்டியிடுவார். அவருடைய கட்சி கடைசியில் ஜெயிச்சிடும். ஆனால் நடிகர் விஜய் முதலமைச்சர் ஆக மாட்டார். திரு சர்க்குணம் ஐஏஎஸ் அவரை தான் நான் முதலமைச்சர் ஆக்குறேன்னு விஜய் அறிவிப்பார். ஏஆர் முருகதாஸ் சார்கிட்டே இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணோம். அது சர்க்குணம் ஐஏஎஸ் இல்லை, அது திரு சகாயம் ஐஏஎஸ் அப்படின்னு உங்களை தான் இது பண்ணியிருக்காங்க. எங்கிட்ட ஆதாரம் இருக்குது. இயக்குனர் முருகதாஸ் சொல்லியிருக்காரா இல்லை நீங்களா ஒரு ஏதாவது கட்டமைக்கணுங்கிற சொல்லி? இல்லைங்க சார், ஏஆர் முருகதாஸ் சார் சொன்னால் ஆதாரம் இருக்குது. நான் நேரடியாகவே கேட்குறேன் சார், எப்போ அரசியலுக்கு வரீங்க? இன்றைக்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் விலைமதிப்பில்லாத அந்த வாக்குரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த வாக்குரிமையை சாதிகளினுடைய பெயரால் அவர்களை தூண்டி, மதத்தினுடைய பெயரால் அவர்களை தூண்டி, இனத்தினுடைய பெயரால் அவர்களை தூண்டி, இந்த அடிப்படையில் ஒரு வெறியேற்றி அவர்களை வாக்குகளை பெறக்கூடியது சரியான ஜனநாயகமாக? ஊழல் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தை தடுக்கும். அதைவிட மோசமானது சாதிவெறி, மதவெறி. அது சமூகத்தை, நாட்டை பிளக்கும். திரு சகாயம் அவர்கள் நல்லவர், அவர் வல்லவர் இல்லை, அதனால எனக்கு அரசியல் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்ல வரீங்க? இல்லை, அது நல்லவர் வல்லவர் அப்படிங்கிற ஒரு எபிட்டோடு பார்க்க வேண்டியது இல்லை. எனவே நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், நான் இளைஞர் பக்கம் இருக்கிறேன். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. சார், நான் நேரடியாக விஷயத்துக்குள்ளே வந்துடுறேன். தமிழ்நாட்டில் அரசியலில் வெற்றிடம் இருக்கா? தலைவர்களுக்கு பஞ்சம் இருக்கா? இல்லை, தலைவர்கள் ஏராளமான அரசியல் கட்சிகள் செயல்படுகின்றன. ஏராளமான அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். தலைவர்களுக்கு பஞ்சம் அப்படிங்கிறது மாதிரி நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்களே பேட்டி எடுக்கிறீங்க. அதனால் நிறைய தலைவர்கள் இருக்காங்க, நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கின்றன அப்படி தான் நான் சொல்லுவேன். நான் வெற்றிடம் இருக்குன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? ஆளுங்கட்சி இருக்கிறார்கள், எதிர்கட்சி இருக்கிறார்கள், மாறி மாறி வருகிறார்கள். அதனால் புதிதாகலாம் தலைவர்கள்லாம் தோன்றி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் நான் வெற்றிடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறதுக்கு இல்லை. அதை நீங்கள் எந்த கோணத்தில் கேட்குறீங்கிறது எனக்கு தெரியல. நான் ஆனந்த விகடனில் நான் ஒர்க் பண்ணும் பொழுது ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறம் நினைக்கிறேன், கலைஞர் அவர்கள் அரசியலேருந்து ஓய்வு பெற்று விட்டார். ஜெயலலிதா இல்லை. கலைஞர் ஜெயலலிதா இல்லாத இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு அரசியலுக்கு ஒரு தலைவர் தேவை அப்படின்னு ஆனந்த விகடனில் அட்டப்படத்தில் ஒரு ஃபோட்டோ போட்டு தமிழ்நாட்டில் வெற்றிடம் இருக்கிறது, தமிழ்நாட்டின் அடுத்த உங்கள் தலைவர் யார் அப்படிங்கிற மாதிரி அட்டைப்படத்தில் போட்டு யார் உங்கள் தலைவன், யார் உங்கள் சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டு பண்ணாங்க. அது ஆனந்த விகடனில் அட்டைப்படத்தில் போட்டது வேறு யாருமே இல்லை, அது நீங்கள் தான், சகாயம் ஐஏஎஸ் அவர்கள். நீங்கள் மட்டும்தான். உங்களை நேரடியாக ஃப்ரெண்டில் போடல, பின் பக்கத்துலேருந்து, அதாவது தலைக்கு மேலேருந்து ஒரு ஃபோட்டோ வச்சு, ஒரு டிராயிங் ஃபோட்டோ இல்லை, ஃபோட்டோ டிராயிங் மாதிரி அது கணிக்க முடியாது. உங்கள் தலைக்கு பின்பக்கம் வச்சு தமிழ்நாட்டை வெற்றிடத்தை நிரப்ப போகிற தலைவர் யார் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க.
ஸோ சொன்னது நீங்கள் தான். அதாவது ஒரு இளைஞர்களுக்கு ஒரு ஒரு முன்மாதிரியாக திரு சகாயம் ஐஏஎஸ் உங்களை தான் விகடனே காமிச்சாங்க. நான் அங்கே விகடனில் நான் இருந்தேன், அதனால அதை கேட்குறேன். அப்போ ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்து திரு சகாயம் அவர்கள் ஐஏஎஸ் அந்த பணிக்கு அப்புறம் அரசியலுக்கு வருவார், தமிழ்நாட்டை திறம்பட வழி நடத்துவார் அப்படின்னு ஒரு இது இருந்தது. அது உங்களுக்கு தெரிந்ததா சார், அல்லது அது எந்த வகையில் உங்களுக்கு அது தெரிய வந்தது? இல்லை, நான் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அட்டைப்படத்தை நானுமே பார்த்தேன். எனக்கு நினைவு தெரிஞ்சுதான் நம்மளை தான் போட்டிருக்காங்க ஆனந்த விகடன் அப்படிங்கிற ஒரு ஒரு இது என்னாலையும் அதை ஊகிக்க முடிஞ்சு. நல்ல விஷயத்துக்கு தான் சொன்னதுனால நான் ஆனந்த விகடன் பேரை பயன்படுத்திக்கிட்டேன், ஏன்னா நல்ல விஷயம் அப்படிங்கிறதுனால. நான் ஆனந்த விகடன் இன்றைக்கு என்னை வந்து நான் ஒரு சாதாரண மக்களுக்கான ஒரு ஊழியர், பப்ளிக் சர்வெண்ட். ஐஏஎஸ் பிரம்மாண்டமாக இருக்கலாம், ஒரு அடிப்படையில் ஒரு பப்ளிக் சர்வெண்ட், ஒரு மக்களுக்கான ஒரு ஊழியர். ஆனால் என்னுடைய பணியை நான் வந்து நேர்மையாக நான் செஞ்சுருக்கிறேன். இப்போ நேர்மையாக செஞ்சுருக்கேன்னா கூட சில பேர் சக அலுவலர்கள் நீ மட்டும்தானா நேர்மை அப்படின்லாம் கேட்குறாங்க. எப்பா நீங்கள் நேர்மையாக இருந்தால் வாங்கப்பா, எனக்கு நண்பர்களே இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். வாங்க, நான் நண்பர்களை தேடிக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் விளம்பரத்துக்காக சொல்லலை, நான் இப்படி இருந்தேன் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கு அது இல்லைங்கிற ஒரு சூழலில் மக்கள் இளைஞர்கள் விரக்தியாக இருக்கக்கூடிய சூழலில் இயல்பான ஒரு தொனியில் நான் சொல்கிறேன், ஒரு விளம்பரத்துக்காக இல்லை. அதனால் நான் இந்த நிர்வாகத்தில் நான் நேர்மையாக இருந்திருக்கிறேன். மக்களுக்காக சாதாரண எளிய மக்கள், அது விவசாயிகளாக இருந்தாலும், நெசவாளிகளாக இருந்தாலும், கடலோடிகளாக இருந்தாலும், ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள், புறக்கணிக்கப்பட்ட எல்லா மக்களையும் நேசித்து வெகுவாரியாக இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இந்த ஐஏஎஸ் பயன்படுத்தி ஒரு கருவியாக இந்த மக்களுடைய வாழ்க்கையினுடைய மேம்பாட்டுக்கு ஒரு சிறு துளியை நம்ம பங்களிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு இதோடு தான் நான் செயல்பட்டுருக்கேன். எனக்கு பெரிய அரசியல் இலக்கு நோக்கம் அப்படியெல்லாம் பெருசாக இல்லை. நான் அப்படியே நான் தமிழ்நாட்டோட ஒரு முன்னணி பத்திரிகை திரு சகாயம் அவர்கள் தான் அரசியலுக்கு வரணும்னு சொல்லாமல் சொல்லி உங்களை அரசியலுக்கு அதுதான் எனக்கு ஒட்டுமொத்த இளைஞர்களும் நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு எதிர்பார்த்தாங்க. ஆமாம், எனக்கு ஆனந்த விகடனில் இப்படி ஒரு கட்டுரை வந்திருக்கு, என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அது ஒரு ஊடகம், அது ஒரு பாரம்பரியமான ஆனந்த விகடன் வந்து அன்றைக்கு அப்படி எழுதியிருக்குன்னு சொன்னால் ஆனந்த விகடனுக்கு என்னுடைய நன்றியை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். அன்றைக்கு இருந்த ஆசிரியர், அந்த குழு, திரு திருமாவேலன், நிச்சயமாக அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. என்ன ஒரு சாதாரண ஒரு அரசு ஊழியர், சாதாரண ஒரு ஐஏஎஸ் அலுவலர், அவர் ஒரு மாற்று ஒரு அரசியல் இயக்கமாக, ஒரு ஆளுமையாக இந்த பிரம்மாண்ட தலைவர்களுக்கு முன்னால் அன்றைக்கு 2016 தொடக்கத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தாங்க. 16 தொடக்கத்தில் 16 இறுதியில் அவங்க இறக்குறாங்க. அன்றைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களும் இருக்கிறார். இந்த பிரம்மாண்டமான ஆளுமைகளுக்கு முன்னாலே ஒரு சாதாரண ஒரு அரசு ஊழியராக இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் என்னை நான் மாற்று நம்பிக்கையாக, ஒரு மாற்றாக, ஒரு நம்பிக்கை அடையாளமாக என்னை ஆனந்த விகடன் காட்டியிருக்கிறது என்று சொன்னால் நான் ஜெயலலிதா கலைஞருக்கு மாற்றாக உங்களை காட்டினார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்பொழுது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டிவி வீடியோ அந்த ஒரு பேட்டியை எடுத்திருக்காங்க. பேட்டியை எடுக்கையில் கூட அவங்க பேட்டியினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 பேரை சென்னையில் அவங்க பேட்டி எடுத்திருக்காங்க. அடுத்து முதல்வர் யார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் அந்த பேட்டி எடுத்திருக்காங்க. எனக்கு ஆச்சரியம், அன்றைக்கு இருந்த பெரும் ஆளுமைகளுக்கு இணையாக மக்கள் என் பேரையும் 2016 பயன்படுத்தினாங்கங்கிற இது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அப்போ ஒரு வகையில் சில ஊடகங்கள் என்னுடைய நேர்மை செயல்பாட்டால் என்னுடைய இந்த சமூகத்திற்கான ஒரு துணிச்சலான ஒரு செயல்பாட்டை நான் மேற்கொள்ளுகிற பொழுது என் மீது நம்பிக்கை கொண்டு அவர்கள் என்னை ஒரு மாற்றாக பிரதிபலித்திருக்கான்னு தான் நான் சொல்ல முடியும். ஆனால் எங்குமே நான் என்னுடைய அரசியல் இலக்காக, நான் என்னுடைய அரசியல் ஆசையோ அந்த இலக்காக வைத்துக்கொண்டு நான் செயல்பட்டதாக நான் எண்ணவில்லை. அப்படி நான் செயல்படல. ஆனால் என்னுடைய பேச்சு இயல்பாகவே நான் என் தாய்மொழி மீது, தமிழ் மொழி மீது நான் அளப்பரிய பற்று கொண்டவன். இந்த இனத்தை நான் நேசிக்கின்றவன். ஒரு ஒப்பற்ற, ஒரு வரலாற்று பெருமை மிகுந்த தொன்மையான ஒரு இனத்தில் பிறந்தவன் என்கின்ற பெருமையோடு நான் இந்த இனத்தை பார்க்கிற பொழுது என்னுடைய இனம் புறக்கணிக்கப்பட்ட இனமாக, என்னுடைய தமிழ் சமூகம் ஒரு ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில், ஈழத்தில் நடந்த அந்த படுகொலையெல்லாம் பார்க்கிற பொழுது தாங்க இயலாத ஒரு துன்பத்தினுடைய அந்த எல்லைக்கே சென்றவன் நானும் எல்லைக்கே சென்றவன். என் இனத்திற்கு இப்படிப்பட்ட சோகங்கள்,
அதுவும் 21ஆம் நூற்றாண்டில் எந்த இனமும் உலகத்தில் பூமி பந்தில் எந்த இனமும் சந்திக்காத ஒரு மாபெரும் சோகத்தை என் இனம் சந்தித்தது என்கின்ற அந்த வழியெல்லாம் எனக்கு உண்டு. அப்படிப்பட்ட அந்த நேரங்களிலே நான் இந்த இனத்தை நான் அதிகமாக நேசித்து ஒரு அதிகாரியாகத்தான் செயல்பட்டு இருக்கிறேனே ஒழிய நான் ஒரு அரசியல் ஆளுமையாக வருவதற்கான அறிகுறிகளை நான் ஒரு காலம் வெளிப்படுத்தியது இல்லை. ஆனால் என்னுடைய செயல்பாடுகள் இவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டி இருக்கிறது என்றால் ஒரு வகையில் எனக்கு அது ஒரு மகிழ்ச்சி தான். ஆனால் அதற்கு பிறகு நான் பார்க்கிற பொழுது எனக்கு நான் இப்போ ஒரு ஐஏஎஸ் அலுவலராக அந்த ஐஏஎஸ் பதவியை பயன்படுத்தி எவ்வளவு அதிகமாக பயன்படுத்தி நான் இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறத நான் பார்த்துட்ருந்தேன். நான் நேரடியாகவே கேட்குறேன் சார், எப்போ அரசியலுக்கு வரீங்க? இல்லை, இப்போ நீங்கள் அன்றைக்கு இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு என்னை அரசியலுக்கு வர அவர்கள் அழைத்தார்கள். நான் தேர்தல் அரசியல் வேண்டாம், நாம் சமூக சேவைகளை செய்வோம், மக்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்குவோம், மக்கள்கிட்ட போவோம், அவர்களுடைய தேவைகளை அறிவோம், அவர்களுடைய அறியாமையை போக்குவோம், அரசியல் விழிப்புணர்வை நாம் உருவாக்குவோம், இளைஞர்களும் அரசியல் முதிர்ச்சி வேண்டும், அரசியல் தெளிவு வேண்டும், புரிதல் வேண்டும். இதெல்லாம் நீங்கள் நம்ம உருவாக்குனதுக்கு பிறகுதான் நாம் சரியான ஜனநாயக செயல்பாடாக தேர்தல் அரசியலுக்குள்ளே நம்ம நுழைய முடியும். ஆனால் இவர்கள் அவசரப்படுத்துகிறார்கள். இந்த இளைஞர்கள் தேர்தல் எடுப்பிலேயே தேர்தல் அரசியலுக்குள் செல்லுவதிலே இடர்பாடுகள் ஏராளமாக இருக்கிறது. உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயகம் நம்முடைய நாடு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. ஆனால் இன்றைக்கும் இந்த ஜனநாயகத்தினுடைய அந்த உண்மையான வெளிப்பாடு நம்முடைய நாட்டிலோ அல்லது தமிழ்நாட்டிலோ உருவாகி இருப்பதாக நான் கருதவில்லை. இன்றைக்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் விலைமதிப்பில்லாத அந்த வாக்குரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த வாக்குரிமையை நம்முடைய அரசியல் ஆளுமைகள் சாதிகளினுடைய பெயரால் அவர்களை தூண்டி, மதத்தினுடைய பெயரால் அவர்களை தூண்டி, இனத்தினுடைய பெயரால் அவர்களை தூண்டி இந்த அடிப்படையில் ஒரு வெறியேற்றி அவர்களை வாக்குகளை பெறக்கூடியது சரியான ஜனநாயகமாக எனக்கு தோன்றும். ஜாதி அடிப்படையில், மத அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில் இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள் தூண்டப்படுகிறார்கள். பொதுவாகவே இந்தியாவில் இப்படித்தான் நடக்கிறது. தமிழ்நாடும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. இப்போ இதை காட்டிலும் இன்னும் ரொம்ப மோசமான ஒரு நிலை என்னன்னா, ஒவ்வொரு வாக்குக்கும் விலை பேசக்கூடிய இந்த கொடுமை இருக்குது பாருங்கள். 500 ரூபா தர்றேன், 1000 ரூபா தர்றேன், இடைத்தேர்தல் என்றால் 2000 3000 பரிசு பொருட்கள் ஏராளமாக தர்றேன்னு சொல்லி, ஆனால் இதை விட ஜாதி ரீதியாக, மத ரீதியாக, இன ரீதியாக தூண்டி விட்டு மோசமானதுதான். எல்லாமே மோசமானது. இது மோசமானது இல்லை சார், எல்லாமே மோசமானது. நான் அடிக்கடி சொல்வதை போல ஊழல் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தை தடுக்கும், ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்தை தடுக்கும், மக்களினுடைய வளர்ச்சியை முன்னேற்றத்தை தடுக்கும். அதைவிட மோசமானது சாதிவெறி, மதவெறி. அது சமூகத்தை, நாட்டை பிளக்கும், அபாயகரமானது என்று நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு. எனவே இன்றைக்கு ஒவ்வொரு வாக்காளரும் விலை பேசக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் எப்படி தேர்தல் அரசியலை நீங்கள் சந்திப்பீர்கள்? எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கட்சிகளுக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகள் என்றால் காங்கிரஸோ பாஜகவோ இருக்கிறது. இங்கே மாநில கட்சிகள் திமுக, அதிமுக என்று வலிமையாக ஆளுங்கட்சியாக, எதிர்க்கட்சியாக இருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு மாற்று தேவை என்று சொன்னால் நிச்சயமாக தமிழர்களுக்கு ஒரு இந்த கட்சிகளை காணுகிற பொழுது மாற்று தேவை. அந்த மாற்று கட்சி தமிழ் மொழி, தமிழர், தமிழ்நாடு, தமிழர்களினுடைய உரிமை, மாநில உரிமை இவைகளையெல்லாம் பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கட்சியை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையில் எடுப்பிலேயே நீங்கள் தேர்தலை சந்திக்கிற பொழுது இன்றைக்கு அரசியல் களம் மிக கேவலமான வியாபார களமாக போன நிலையில் நீங்கள் எப்படி ஒரு லட்சிய ஒரு இயக்கத்தை உருவாக்க முடியும் என்ற கேள்வி வருகிறது. எனக்கு உருவாக்க ஆசைதான். ஆனால் நீங்கள் ஒரு 10 ஆண்டு காலம் தேர்தலிலே நிற்க வேண்டாம். இவர்களுக்கு மாற்றாக நம்முடைய இளைஞர்கள் ஒரு புதிய சிந்தனையோடு இந்த மண்ணுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழருக்காக, தமிழ்நாட்டிற்காக ஒரு புதிய சிந்தனையோடு நீங்கள் எழுங்கள். ஆனால் தேர்தல் அரசியலை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பேசக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அரசியலை நாம் உருவாக்க இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்றால் நானும் தயாராக இருக்கிறேன் என்று சொல்ல முடியும். அப்போ எப்போ சார் அரசியலுக்கு வரீங்க? அதைத்தான் நான் சொல்கிறேன். இளைஞர்கள் அப்படிப்பட்ட அரசியல், தேர்தல் அரசியலை இது நல்லவர்களால் சாத்தியம் இல்லை சார், வல்லவர்களால் தானே இது சாத்தியம். அதுதான் வல்லவர்களால், அதுவும்
மக்களுடைய இந்த பொது சொத்துக்களை சூறையாடி பொது பணத்தை களவாடி ஊழல் செய்து இவர்கள் இன்றைக்கு இந்த பணபலத்தால் வலிமையானவர்களாக, அதுவும் ஊடகங்களால் கட்டமைக்கப்பட்டவர்களாக இருக்கிற பொழுது நீங்கள் வெறும் லட்சியத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் செய்வது என்பது சாத்தியமில்லை. திரு சகாயம் அவர்கள் நல்லவர், அவர் வல்லவர் இல்லை, அதனால் எனக்கு அரசியல் சரிப்பட்டு வராரு அப்படின்னு சொல்ல வரீங்க? இல்லை, அது நல்லவர் வல்லவர் அப்படிங்கிற ஒரு அந்த ஒப்பீட்டோடு பார்க்க வேண்டியது இல்லை. நல்லவர்களாக இருக்கிறவர்கள் வல்லவர்களாகவும் இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கள யதார்த்தம் நீங்கள் எவ்வளவு வல்லமையோடு நீங்கள் நியாயமாக நேர்மையாக நீங்கள் முயற்சி செய்தாலும் கூட கள யதார்த்தம் ஒரு புதிய இயக்கத்திற்கான சூழலை உருவாக்கவில்லை. அதனால் தான் சொல்கிறேன், தேர்தல் அரசியலை பற்றி 10 ஆண்டுகள் பேச வேண்டாம், ஒரு மாற்று இயக்கத்தை உருவாக்குவோம். சார், உங்களை மாதிரி ரொம்ப நேர்மையான அதிகாரிகள் எல்லாம் நமக்கெல்லாம் எதுக்கு அரசியல் அப்படின்னு ஓரமாக ஒதுங்கிறதுனால இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களை யார் நெறிப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? இல்லை, இன்றைக்கு ஒரு ஒரு சமுதாயத்தில் நெறிப்படுத்தக்கூடிய ஒரு ஆளுமைகள் பெரியவர்கள், சிந்தனையாளர்கள், இலக்கியவாதிகள், அரசியல் தலைவர்கள், அல்லது இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய, அதாவது மதம் என்பது கட்டமைப்பு, இறை என்பது ஆன்மீகம் என்பது வேறு, தூய்மையான ஒரு அன்பை விதைக்கக்கூடிய, அந்த இறை நம்பிக்கை கொண்ட அன்பை விதைக்கக்கூடிய ஒரு பெரியவர்கள், இவர்களெல்லாம் இளைஞர்களுக்கு வழிகாட்டலாம். அதே போல் ஒரு IAS அலுவலரும் வழிகாட்டலாம். ஆனால் இங்கே பிரச்சனை என்னவென்று சொன்னால், நேரடியாக நீங்கள் தேர்தல் அரசியலை குதிக்க சொல்லுவது தான் சிக்கலை உருவாது. நம்ம வழிகாட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம். இல்லை சார், நிறைய இளைஞர்கள் ஒரு அரசியல் மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த இளைஞர்கள் ஒரு முறைப்படுத்தப்படவில்லை, ஒரு 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 நெறிப்படுத்தப்படாமல் தான்றோடித்தனமாக திரிகிறார்கள், அதிகமான கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள், ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு இருக்குல்ல சார்? அப்படி பார்க்கும் பொழுது இந்த இளைஞர்கள் பார்த்தா உங்களுக்கு பாவமாகவே இல்லையா? இல்லை, இளைஞர்களை யார் வழி நடத்துவா, யார் வழிகாட்டுவா, யார் நெறிப்படுத்துவாங்க? தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அவர்களுக்கு அந்த சிறப்பான எதிர்காலம் அவர்களுக்கு இருக்கணும்னு சொன்னால், சிறந்த ஆளுமைகள், சிந்தனையாளர்கள், தலைவர்கள் வழிகாட்ட வேண்டும். அப்படி ஒரு இல்லை அப்படின்னு ஒரு சூழல் இருக்குதுன்னு சொன்னால் அது வருத்தத்துக்குரிய ஒரு சூழல் தான். ஆனால் இந்த இளைஞர்கள் ஒரு அரசியல் தெளிவோடு இருந்தால்தான் தங்களுக்கு எதிர்காலத்தை, மிகச்சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்போ தலைவர்களோ தோன்றுவார்கள். ஆனால் நல்ல அரசியல் சிந்தனையோடு இளைஞர்கள் இல்லை, அதனால அவர்களுக்கு தேடல் வரணும். இது இரண்டு புரிதல் இல்லை சார், அந்த அளவுக்கு பொறுமை இல்லை சார். அது இன்றைய சூழல், இன்றைய சமூக வலைதளங்கள் அவர்கள் ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு சூழல். எனவே அவர்களுக்கு ஒரு தேடல் இருக்க வேண்டும். ஒரு பக்கம் இவர்களுக்கு ஒரு உந்துதல், தலைவர்களுக்கோ ஆளுமைகளுக்கோ சிந்தனையாளர்களுக்கோ ஒரு உந்துதல் இருக்க வேண்டும். இரண்டு பக்கமும், ஒரு பக்கம் தேடலும் இந்த ஆளுமைகளுக்கு உந்துதலும் இருக்கக்கூடிய ஒரு சூழல்தான் இவர்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலை பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். எனவே நான் இளைஞர்களுக்கு இந்த தேவை இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். ஆனால் இளைஞர்களை அரசியல் ரீதியாக நெறிப்படுத்தணும், முறைப்படுத்தணுங்கிறத ஒத்துக்கிறீங்களா சார்? ஆமாம், நிச்சயமாக இளைஞர்களை அரசியல் ரீதியாக அவர்களை நெறிப்படுத்த வேண்டும் என்று நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். நிறைய பேருக்கு, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கே சில பேருக்கு ஊரோட கவுன்சிலர் யாருன்னு தெரில, ஊரில் இருக்கக்கூடிய MLA பேர் தெரில, MP பேர் தெரில. இங்கே சென்னையில் கூட சாலை கிராமத்தில் ஒரு பீகார் ஜார்க்கண்ட் இளைஞர் ஒருத்தர் வேலை செய்கிறாரு. அவரோட ஸ்டேட்டோட முதலமைச்சர் பேர் கூட அந்த பீகார் இளைஞருக்கு தெரியல. இப்போ இருக்கக்கூடிய இந்த கிட்ஸ், இந்த 2K கிட்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கிறாங்களோங்கிற. இல்லை, இவர்கள் இப்போ இந்த செல்ஃபோனில் மூழ்கி போயிடுறாங்க. இவர்கள் குறிப்பாக ஊடகங்கள், பத்திரிகைகள் படிப்பது இல்லை, நூல்களை படிப்பதில்லை. அது ஒரு வருந்தத்துக்குரிய ஒரு செயல்தான். எனவே நான் இதற்கெல்லாம் மாற்றாக நாம் சிந்தனையாளர்களை, இலக்கியவாதிகளை, அறிவுஜீவிகளை இந்த பணியில் அவர்கள்தான் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்றுதான். அப்படின்னா புதிதாக அரசியலுக்கு வரக்கூடிய தலைவர்கள் தன்னுடைய கட்சி தொண்டர்களை பார்த்து தயவு செஞ்சு புத்தகங்கள் படிங்க, டெய்லி பேப்பர் படிங்க, தலைவர் சொல்லிட்டாரேங்கிறதுக்காக தொண்டர் இந்த அரசியல் அறிவு அவசியம். தெளிவான ஒரு அரசியல் அறிவு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம்தான் ஜனநாயகத்தினுடைய மிக வலிமையான ஒரு அங்கமாக இருக்க முடியும். அரசியல் தெளிவு இளைஞர்களுக்கு இல்லை, குடிமக்களுக்கு இல்லை என்று சொன்னால் அது அபாயத்தில் தான் முடியும். காரணம், தெளிவில்லாத இளைஞன், தெளிவில்லாத குடிமகன் தனக்கு இருக்கக்கூடிய இந்த வலிமை வாய்ந்த விலைமதிப்பில்லாத வாக்கினை
மிக சரியாக செலுத்துவதற்கு இதெல்லாம் தேவை. இது இல்லை என்று சொன்னால் அவன் தன்னுடைய வாக்கை தவறாகத்தான் செலுத்துவான். தன்னுடைய தலைவனை சரியில்லாத தலைவர்களைத்தான் அவன் தேர்ந்தெடுப்பான். அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. நான் இன்னொரு முக்கியமான கேள்வி சார். ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு 2016க்கு பிறகு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுள்ள ஒரு அரசியல் வெற்றிடம் இருக்குது அப்படின்னு ஆனந்த விகடன் பட்டவத்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு. எல்லாரும் ஒட்டுமொத்த 90s கிட்ஸும் ஒட்டுமொத்த 90s கிட்ஸோடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திரு சகாயம் அவர்கள், IAS அவர்கள், நீங்கள் வருவீங்க, அரசியலுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் நீங்கள் வரலை. ஆனால் உங்களுக்கு பதிலாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரதா அறிவித்தார். அது சம்மந்தமான வேலைகள்லாம் போணுச்சு. ஆனால் அவரும் ஒரு கட்டத்தில் விலகிட்டார். ஆனால் நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார்னு அறிவித்த பிறகு எனக்கு தெரிந்த சில ஊடகங்கள்லாம் ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாங்க. நேர்லேயே நிறைய கருத்து கணிப்பு எடுத்தாங்க. நடிகர் ரஜினிகாந்த், திரு சகாயம் IAS, யாருக்கு நீங்கள் அரசியலில் வாக்களிப்பீர்கள், யாரை முதலமைச்சராக நீங்கள் தேர்வு செய்வீர்கள் அப்படின்னு கேட்ட பொழுது நடிகர் ரஜினிகாந்துக்கு வந்த வாக்குகள் குறைவு, திரு சகாயம் IAS உங்களுக்கு வந்த வாக்குகள் அதிகம். அந்த வீடியோவை நீங்களும் பார்த்துருக்கீங்க, நானும் பார்த்துருக்கேன், நிறைய தமிழ்நாட்டு 90s கிட்ஸ் இளைஞர்கள் பார்த்தாங்க. இது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இதை பார்த்துட்டு ஏன் நீங்கள் அரசியலுக்கு வரல? இல்லை, அது இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி எனக்கு நினைவு இருக்குது. அந்த 2016-17 காலகட்டத்தில், 17-18 காலகட்டத்தில் இது மாதிரி சர்வேகள் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கிறோம். குறிப்பாக சென்னை கடற்கரையிலேயே நிறைய எண்ணிக்கையில் இளைஞர்கள், இளம் பெண்கள், நடு வயதினர், மூத்தவர்கள், இப்படி பல்வேறு அந்த வயதுக்குட்பட்டவர்களை எல்லாம் வந்து அவங்க போய் பார்த்து நேரடியாக இது மாதிரி ஒரு சர்வே கேட்டிருக்காங்க, யார் முதலமைச்சராக வரணும்னு. அப்போ நானுமே பார்த்தேன். பார்த்தப்போ எனக்கு அது கூடுதலாக, எனக்கு வாக்கு ரொம்ப கூடுதலாக அவங்க அதிக எண்ணிக்கையில் சகாய முதலமைச்சராக வரணுங்கிற அதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமாக. உங்களுக்கு 90% வாக்குகள் வந்தது. ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வெறும் 10% வாக்குகள் தான் இருந்தது. ஆமாம், அந்த கருத்து கணிப்பு. அந்த வீடியோ நான் பார்த்தேன். அந்த வீடியோ எடுத்தவங்கள்ட்டே நான் கேட்டேன். குறிப்பாக வந்து தேசத்தினுடைய நம்பிக்கை, அதில் ஒருத்தர் வந்து தேசத்தினுடைய நம்பிக்கை பாட்ஷா, அவர்கிட்ட நான் கேட்டேன். கேட்டு என்னை காலி பண்ணுறதுக்காக இப்படி ஒரு வீடியோ எடுத்திருக்கீங்களா, அல்லது ஓவர் பில்டப் கொடுக்கறதுக்காக இப்படி எடுத்திக்கலான்னு இப்படி தான் கேட்டேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் அந்தளவுக்கு ஒரு மக்களை போய் சென்றடைஞ்ச சாதாரண அதிகாரி, நான் நேர்மையாக செஞ்சுருக்கிறேன். ஒரு சாதாரண அதிகாரிக்கு இவ்வளவு மக்கள்கிட்ட இவ்வளவு போய் சேர்ந்துருக்கங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனாலும் நான் சொல்கிறேன், நான் வந்து இளைஞர்களை அவர்களை வந்து ஏமாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் நான் இன்றைக்கு யதார்த்தத்தை பார்க்குறேன். மாற்றம் தேவை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாற்றம் தேவை. தமிழர்கள், நான் என்னை பொறுத்த வரைக்கும், நான் இந்த சமூகத்தில், தமிழ் சமூகத்தில், தமிழ் இனத்தில் பிறந்திருக்கிறேன். ஒரு தொன்மையான, மீண்டும் சொல்கிறேன், ஒரு வரலாற்று பெருமை மிகுந்த ஒரு இனம். உலகத்தினுடைய ஒரு மூத்த மொழி, இன்றைக்கும் பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மூத்த மொழி. அந்த இன குடும்பத்தில் நான் பிறந்தவன். என் இனத்தை பார்க்குறேன். ஆனால் இவ்வளவு ஒரு வளமையான, ஒரு பழமையான, ஒரு இலக்கிய இலக்கண பெருமை கொண்டிருக்கக்கூடிய, மிக வரலாற்று பெருமை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனத்தில் பிறந்த நான் என் இனத்தை, என் சமூகத்தை பார்க்கிற பொழுது அது விழிப்புணர்வு இல்லாத ஒரு சமூகமாக, இன்னும் முழுமையான பகுத்தறிவு இல்லாத சமூகமாக, வெகுவாரியாக, அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கையில் ஒரு பக்கம் எனக்கு வலிக்கிறது, இன்னொரு பக்கம் என் சமூகம், என் இனம் பாதிக்கப்படுகிறது. என்னுடைய மொழிக்கு இடமில்லை. பள்ளிகளிலே, கல்விக்கூடங்களிலே என் மொழிக்கு இடமில்லை. என் மொழி, என் ஒப்பற்ற மொழி அகற்றப்பட்டு கொண்டு வருகிறது பல்வேறு தளங்களில், கல்விகளிலே, வழிபாட்டு தலங்களிலே, நீதிமன்றங்களிலே, இப்படி சாதாரண பேச்சு உரையாடலிலே கூட என் மொழிக்கான இடம் அது பின்னுக்கு தள்ளப்படுவது என் வருத்தத்தை அளிக்கிறது. என் மொழிக்கான அங்கீகாரம் இந்த நாட்டில் சரியாக கிடைக்கவில்லை என்று நான் உணர்கிறேன். இன்னொரு பக்கம் தமிழர்கள், அவருடைய உரிமைகள் பாதிக்கப்படுகிறது. அது ஆற்று உரிமை, நதி உரிமையாக இருந்தாலும் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய நிலையில் இருக்கிறது. இன்னொன்று, 2009 ஈழத்தில் நடந்த அந்த கொடுமையான அந்த இனப்படுகொலையை என்னால் மறக்க முடியவில்லை. அந்த வழி இன்றைக்கும் என்னால் உணர முடிகிறது. ஒரு மாபெரும் இனம், உலகத்தில் எந்த இனமும் சந்திக்காத ஒரு கோரத்தை, ஒரு அவலத்தை, துரோகத்தை சந்தித்தது. அன்றைக்கு இங்கே இருந்த அரசியல் ஆளுமைகள் துரோகம் செய்தார்கள் என்று எனக்கு வழி இருக்கிறது. எனவே
எனக்கும் அளிக்கிறது. ஆமாம், இந்த இளைஞர்களுக்கு, என் இனத்தினுடைய இளைஞர்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறேன். ஆனால் இவர்கள் அது மாற்றாக கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய இந்த தேர்தல் அரசியல் என்பது மிகச்சரியாக இருக்காது என்று நான் கருதுகிறேன். ஒருவேளை இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமா நீங்க இருக்கீங்க, ஒருவேளை நம்ம அரசியலுக்கு வந்தா இளைஞர்கள் நம்மளை ஏமாத்திடுவாங்கோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கா? இல்லை, நான் வந்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்தாங்க. நாங்கள் அன்றைக்கு இந்த என்னை அழைத்த போது நான் சமூக சேவை செய்வோம்னு ஒரு அறக்கட்டளையாக தான் மக்கள் பாதையை தொடங்கினேன். கடைசி வரைக்கும் அது அறக்கட்டளையாக இருந்துச்சு. அரசியல் கட்சியை நான் தொடங்கலை, அரசியல் கட்சியை தொடங்கலை. இதுதான் உண்மை. அன்றைக்கு இந்த அறக்கட்டளையாக தொடங்கின அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 48 மணி நேரத்தில் 3 லட்சம் பேர் பதிவு செஞ்சாங்க. நான் ஒன்றும் பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் இல்லை, சினிமா நடிகர் இல்லை, சினிமா திரை கதாநாயகன் இல்லை, ஒரு சாதாரண ஒரு அரசு ஊழியர். ஆனால் 3 லட்சம் பேர் என்னை நம்பி இது பண்ணாங்க. இத்தனைக்கு நான் அரசியல் வர்றேன்னு சொல்லலை. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் 3 லட்சம் பேர் 3 லட்சத்துக்கு மேலே பதிவு பண்ணாங்க ஒரு 48 மணி நேரத்தில். அந்த நம்பிக்கையை நான் அன்றைக்கு பெற்றிருந்தேன். அதனால் நான் சொல்கிறது, அந்த இளைஞர்கள்ட்ட பார்த்திங்கன்னா அந்த இளைஞர்கள்ட்ட ஆர்வம் இருந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இல்லை, அவர்களோட தெளிவான அரசியல் லட்சியங்கள் இல்லை. நான் அவர்களை பக்குவப்படுத்த, அவர்களை பயிற்றுவிக்க முயற்சிக்கின்ற அந்த சூழலில் அவர்கள் தேர்தல் அரசியல் தான் தீவிரமாக யோசிக்கிறாங்க. இதுதான் சிக்கல். அன்னைக்கு இருந்த அதே இளைஞர்களுடைய எண்ண ஓட்டங்களும் மனநிலையும் இன்னைக்கும் இளைஞர்களிடம் அப்படித்தான் இருக்கிறதா? ஏன்னா தனக்கான தலைவர்களை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த இளைஞர்கள். இப்போ நான் எழுத்து பெண்ணை அதிகமாக பேசுறது இல்லை, ஊடகத்திலே அதிகமாக பேசுறது இல்லை. நான் எழுத்துப்படி இன்னும் என்னுடைய சில பணிகளை நான் செஞ்சிகிட்ருக்கேன். அதிகமாக இளைஞர்கள்ட்ட பேசக்கூடிய இந்த வாய்ப்பு இப்போ எனக்கு கொஞ்சம் குறைவு. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இளைஞர்களுக்கான தெளிவான லட்சியம், இந்த தமிழ் மொழிக்காக, தமிழருடைய எழுச்சிக்காக, தமிழ்நாட்டினுடைய எழுச்சிக்காக என்ன உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய லட்சியம் என்ன? ஊழல் ஒழிப்பு என்பதில் அவங்க எவ்வளவா தீவிரமாக இருக்க? ஊழல் ஒழிப்பு மட்டுமே ஒரு லட்சியமாக மாறாது. அது ஒரு சிறப்பான அரசு. ஊழல் இல்லாத ஒரு அரசு ஒரு சமூகத்தினுடைய, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நிச்சயமாக அது உதவும். ஆனால் சித்தாந்தம் என்ன? தமிழர்களுக்கான ஒரு சித்தாந்தம் என்ன? அதில் அவர்களுக்கு தெளிவில்லாத ஒரு நிலைதான். அரசியலுக்கு வரக்கூடியவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டிற்கான, தமிழர்களுக்கான, தமிழ் மொழிக்கான கோட்பாடு என்ன, இவருடைய எழுச்சிக்கான கோட்பாடு என்பதில் அவர்களுக்கு தெளிவான ஒரு சிந்தனை இல்லை. அதை நாம் பயிற்சியாலோ பக்குவப்படுத்த அவர்களை முயற்சிக்கிற பொழுது அவர்கள் தேர்தல் அரசியலிலே தீவிரமாக இருக்கிறார்கள். தேர்தல் அரசியல் போகிற பொழுது இந்த தமிழர் எழுச்சிக்கான இந்த கோட்பாடு அரசியல் பின்னுக்கு தள்ளப்படுகிறது. அதனால் ஒரு கோட்பாடு அரசியல், ஒரு மக்கள் அரசியல், ஒரு இயக்க அரசியலை உருவாக்குவதற்கு இப்பொழுதும் நான் தயாராக இருக்கிறேன். ஒருவேளை புதிதாக அரசியலுக்கு வரக்கூடிய தலைவர்களுக்கு நீங்கள் சொன்ன இந்த எல்லா தகுதிகளுமே இருக்குது. தமிழ் சார்ந்து, தமிழ் மண் சார்ந்து, தமிழ் இனம் சார்ந்து எல்லா விதமான புரிதலும் இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம்னா களத்தில் இறங்கி துணிச்சலாக நிற்கக்கூடிய ஒரு தைரியம் இருக்குன்னா அப்படிப்பட்ட ஒரு புதிய அரசியல் தலைவர்களை நீங்கள் ஆதரிப்பீர்களா? இல்லை, நான் இப்போவும் சொல்கிறேன், ரொம்ப இந்த மண்ணை, இந்த மக்களை, இந்த மண்ணினுடைய மகத்தான மரபு மொழி உள்ளார்ந்து நேசித்து நேர்மையாக இந்த மக்களுக்காக தன்னலம் இல்லாமல் முழு நேர்மையாக அளப்பரிய தியாகத்தை செய்யக்கூடிய எந்த தலைவர் வந்தாலும் நான் ஆதரிப்பேன். நடிகர் விஜய் நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் சர்க்கார் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதில் விஜய் நேரடி தேர்தல் அரசியலில் போட்டியிடுவார். அவருடைய கட்சி கடைசியில் ஜெயிச்சிடும். ஆனால் நடிகர் விஜய் முதலமைச்சர் ஆக மாட்டார். திரு சர்க்குணம் ஐஏஎஸ் அவரை தான் நான் முதலமைச்சர் ஆக்குறேன்னு விஜய் அறிவிப்பார். நான் ஏஆர் முருகதாஸ் சார்கிட்டே இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணோம். அது சர்க்குணம் ஐஏஎஸ் இல்லை, அது திரு சகாயம் ஐஏஎஸ் அப்படின்னு உங்களை தான் இது பண்ணியிருக்காங்க. எங்கிட்ட ஆதாரம் இருக்குது. திரு ஏஆர் முருகதாஸ் அவர்களை அனுப்பின ஆதாரமே எங்ககிட்ட இருக்கு. அப்படி சொல்லியிருக்காரா? ஆமாங்க சார். அப்படி நீங்களாம் சொல்றீங்களா? இல்லை, ஏஆர் முருகதாஸ் சாருடைய ஆதாரம் அவர் பண்ணது இருக்கு. இயக்குனர் திரு முருகதாஸ் சொல்லியிருக்காரா, இல்லை நீங்களா ஒரு ஏதாவது கட்டமைக்கணுங்கிறக்கா சொல்றீங்க? இல்லைங்க சார், ஏஆர் முருகதாஸ் சார் சொன்ன ஆதாரம் இருக்கு. வாய்ஸ் நோட் கிடைக்கல, டெக்ஸ்டா கொடுத்துருக்காங்க. இது ஏஆர் முருகதாஸ் சாருடைய ஆதாரம். நான் உங்களுக்கு வேணா நான் அனுப்புறேன் சார். சரி, பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. சர்க்குணம் ஐஏஎஸ் எல்லாம் வச்சு சொல்லலை, இது திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வச்சு தான் நான் அந்த படத்தில் அந்த கதையை காட்சி எழுதினேன். விஜய் கிட்ட சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் கடைசியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து என்னுடைய தனிப்பட்ட விருப்பமாக அந்த நேரத்தில் இருந்துச்சு அப்படின்னு அந்த பதிவில் முடிக்கிறார் ஏஆர் முருகதாஸ் அவர்கள். ஆனால் இப்போ தமிழ்நாட்டு அரசியலும் சரி, நடிகர் விஜய் உட்பட பலரும் நீங்கள் தான் அரசியலுக்கு வரணும்னு எதிர்பார்க்குறாங்களே, ஏன் வர மாட்டேங்கிறீங்க? அல்லது இந்த காட்சியை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோன்றுச்சு? அப்போ இருந்த மனநிலை என்ன? இல்லை, நான் திரைப்படம் அதிகமாக பார்க்கறது இல்லை.
சர்க்கார் படத்துல நீங்க தான் முதலமைச்சர் சொன்னதை உங்கள்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க. ஆமாம் 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 திரைப்படம் நான் அதிகமாக சின்ன வயசுலேருந்து அதிகமாக கவனத்துக்கு வந்ததா இந்த சர்க்கார் பட கிளைமேக்ஸ்? அதான் சொல்கிறேன். நான் பொதுவாக எனக்கு திரைப்படம் அதிக எண்ணிக்கையில் நான் பார்க்குறது இல்லை. எப்பாவது முக்கியமாக 1-2 ஏதாவது சொன்னாங்கன்னா, குறிப்பிட்டு சொன்னாங்கன்னா நான் பார்ப்பேன். எனக்கு அதனால் அந்த பழக்கம் குறைவு. எனக்கு இது உண்மையில் நான் சர்க்கார் படமும் பார்க்கல. ஆனால் எனக்கு இந்த மாதிரி சர்க்கார் படத்தில் இப்படி ஒரு காட்சி வந்திருக்கு. உங்களை நினைவுபடுத்துகிற மாதிரி திரு சர்க்குணம் ஐஏஎஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க, முதலமைச்சராக பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சியை வச்சுருக்காங்க. உங்களை தான் அது நினைவுபடுத்துது. அப்படி நினைவுபடுத்துறதுக்காக தான் அவங்க திட்டமிட்டு வச்சுருக்காங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ தான் நான் அந்த பகுதியை நான் பார்த்தேன். அந்த பகுதியை பார்த்தேன். அப்போ நம்ம இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அது இயக்குனருடைய அது கருத்தாக இருக்கும்னு அப்போ பேசப்பட்டது. ஆனால் அதை நீங்கள் உறுதிப்படுத்துகிறீங்க. என் மீது நம்பிக்கை வச்சதுக்கு நான் இயக்குனர் திரு முருகதாஸ் அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி என்னை இந்த நம்பிக்கையை நான் பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு வகையில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி. அதை போல் அதை ஏற்றுக்கிட்ட நடிகர் விஜய், திரைப்பட நடிகர் சகோதரர் விஜய் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மகிழ்ச்சி. அந்த வகையில் அதை நீங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறாருங்கிறத சொல்கிறது எனக்கு இவ்வளவு நம்பிக்கை நம்ம பெற்றிருக்கிறோமே ஒன்றிருக்கவே அப்படிங்கிற எனக்கான ஒரு கடமை இருக்கிறதா நான் உணர்கிறேன். நான் இப்போவும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஒரு கோட்பாடு இயக்கம், ஒரு மக்கள் இயக்கம், ஒரு லட்சிய இயக்கத்திற்கு தேவை இருக்கிறத நான் உணர்கிறேன். அது உடனடியாக தேர்தல் களத்தில் இறங்குவதிலே சில இடர்பாடுகள் இருக்கிறது. மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். கிராமங்களுக்கு சொல்லுவோம், மக்கள்கிட்ட உண்மையை சொல்லுவோம். நான் இன்றைக்கி சொல்கிறது இந்த அரசியல் கட்சிகள் நான் சொல்கிறது அது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். நீங்கள் ஊழல் செய்கிறீர்கள், தயவு செய்து ஊழலை நிறுத்தி கொள்ள வேண்டும். இளைஞர்களுடைய எதிர்காலம் இன்றைக்கு நிர்மூலமாகி போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 1 கோடி இளைஞர்கள் தமிழகத்திலே அவர்கள் படித்துவிட்டு வேலைவாய்ப்பு அலுவலகங்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள். எத்தனை லட்சம் பேருக்கு நாம் வேலை கொடுக்கிறோம்? இன்றைக்கு ஒரு பிஏ படித்தவர் இன்றைக்கு என்ன தொழில் செய்கிறார்? இன்றைக்கு ஒரு பிஏ படித்த ஒரு பொறியியல் பட்டதாரி இன்றைக்கு 10,000 15,000 நகரத்திலே ஓட்டுநராக இருக்கக்கூடிய அந்த பொறியியல் படித்த இளைஞர்களை நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும். லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய எதிர்காலத்தை நாம் உருவாக்க வேண்டும். நீங்களெல்லாம் மிகச்சரியாக இருந்திருந்தால் என்னை போன்றவர்களை ஏன் இளைஞர்கள் எதிர்பார்க்க வேண்டும்? நான் ஒரு காலத்திலும் அந்த அரசியல்வாதியாக வேண்டும் என்று என்னுடைய வேட்கையை நான் தெரிவிக்கவில்லை. எனவே இன்றைக்கு இந்த இளைஞர்கள் நீங்கள் சொல்கிறது போல் இந்த இளைஞர்கள் என்னை எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னால் எனக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கு அரசியல் ஆளுமைகள், இன்றைக்கு மிகச்சிறந்த அரசியல் ஆளுமைகள் இருக்கிறார்கள். ஐயா நல்லக்கண்ணு என்று சொல்லக்கூடிய தோழர் நல்லக்கண்ணு எவ்வளவு எளிமையும் நேர்மையும் தியாகமும் மிக்கவர் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பொது உடைமை இயக்கங்கள் இருக்கிறார்கள், ஒரு சில இயக்கங்களிலும் இருக்கிறார்கள். எனவே நான் சொல்லுவதெல்லாம் நேர்மையாக நீங்கள் அரசியல் செய்யுங்கள். சாதி மத வெறியை தூண்டாதீர்கள். நாம் காலம் கடந்திருக்கிறது. இன்றைக்கு ஏஐ தொழில்நுட்பம் இருக்கக்கூடிய காலம், கணினி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மக்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாரம்பரிய இடங்களிலிருந்தும் பாரம்பரிய தொழில்களிலிருந்தும் இவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் தங்கள் மரபு வழியான தங்கள் மரபு கலாச்சாரம் மொழியெல்லாம் விட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வாழ்வு தேடி இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய, வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆனால் இந்த விஞ்ஞான உலகத்தில் இவ்வளவு முன்னேறிய ஏஐ தொழில்நுட்பம் வந்திருக்கக்கூடிய இந்த காலத்தில் நீங்கள் மலினமான மத சாதி அரசியலை செய்யாதீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்டு மக்கள் முன்னேற வேண்டும், என் தமிழ்நாட்டு மக்கள் முன்னேற வேண்டும். எனவே நீங்கள் மிகச்சரியாக செயல்பட்டால் எதற்கு என்னை போன்றவர்களை எல்லாம் அவர்கள் எதிர்பார்க்க வேண்டும்? எனவே நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், நான் இளைஞர் பக்கம் இருக்கிறேன். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஒருவேளை நான் கேட்குற கேள்வி கற்பனையாக கூட நீங்கள் நினச்சிக்கங்க, பிரச்சனை இல்லை. சர்க்கார் படத்தில் நடந்த அந்த கடைசி காட்சி மாதிரி விஜயோட கட்சி தேர்தலில் ஜெயிச்சிடுச்சு. விஜய் முதலமைச்சர் பதவியை தான் ஏற்றுக்கொள்ளாமல் திரு சகாயம் ஐஏஎஸ் உங்ககிட்ட ஒப்படைக்கிறாரு படத்தில். நிஜத்தில் அதே மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு கட்சி புதுசாக தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு கட்சி ஜெயிச்சிடுறாங்க. 2026 2031 ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் முதலமைச்சராக நான் இல்லை, நீங்களே முதலமைச்சராக இருங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க. உங்களுடைய பதில்? இப்போ நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க இது கற்பனையாகவே கேட்குறேன்னு. கற்பனையாக கேட்குற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்கிறது?
அதனால இது கற்பனையான ஒரு கேள்வியாகவே நிஜத்தில் நடந்தா ஆமாம், இது எல்லாமே ஒரு கற்பனையான கேள்வி, நிஜத்தில் நடந்த. அதனால கற்பனையான கேள்விக்கு நான் விடை கூறுவது வீணானதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் நினைக்கிறேன் இன்னைக்கு எனக்கு வேகம் இருக்கிறது, எனக்கு அச்சம் இல்லை, வேகம் இருக்கிறது, அச்சமில்லை, துணிவு இருக்கிறது, செயல்பட முடியும். ஆனால் நான் இளைஞர்களுக்கு சொல்லுவதெல்லாம் மாற்று என்று நீங்கள் எண்ணக்கூடிய ஒரு சூழல்லாம் மக்களை தெளிவுபடுத்துங்கள், மக்களை விழிப்புணர்வு உள்ளவர்களாக, தங்களுடைய வாக்குகளை விற்கக்கூடிய மக்களிடத்தில் நீங்கள் அரசியல் செய்கிறீங்கள். என்ன நிலைமைன்னா அவங்க தங்களுடைய ஓட்டை விற்கிறாங்க, 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு அவங்க தங்களுடைய ஓட்டை விற்கக்கூடிய இந்த மக்களிடத்தில் நீங்கள் தேர்தல் களத்தில் மாற்றத்தை உருவாக்குன்னு நினைக்கிறதே சரியானது. தேர்தலை பற்றி பேசாதீர்கள், 10 ஆண்டுகள் அதை பற்றி பேச வேண்டாம். நீங்கள் மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்கனவே ஜனநாயக கடமையை பற்றி அவர்களிடத்தில் புரிதலை ஏற்படுத்துங்கள். உங்களுடைய இந்த உரிமை எவ்வளவு விலை மதிப்பற்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மிகச்சரியானவர்களை, சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு உழைக்கக்கூடிய எளிய ஏழை மக்களை நேசிக்கக்கூடிய, நடுத்தர மக்களை நேசிக்கக்கூடிய தலைவர்களை உருவாக்கக்கூடியது அத்தகைய சமுதாயம்தான். நல்ல சமூகம்தான் நல்ல தலைவர்களை உருவாக்கும். இன்றைக்கு சமூகம் உண்மையிலேயே ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. என்னென்னா அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை. சாதி மதத்தை தூண்டுபவர்களை மிக எளிதாக நம்புகிறார்கள், அவர்கள் பின்னால் போகிறார்கள், அவர்களை ஆதரிக்கிறார்கள். அது தவறு. அதை போல ஊழல் செய்து பெரும்பணம் வைத்திருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் வந்து அவர்கள் அந்த பணத்தை, மக்களுடைய பணத்தை, ஊழல் செய்த அந்த பணத்தை அவர்கள் விநியோகிக்கிற பொழுது இவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள். அப்போ பணம் கொடுக்கிறவன் எப்படி நேர்மையான ஒரு அரசியல்வாதியாக அதே மக்களுக்கு நன்மையை செய்வான் என்று அவர்களுக்கு அந்த புரிதல் எல்லாம் ஏற்படுத்த வேண்டும். இந்த மாபெரும் கடமைகளை எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு மக்களுடைய விழிப்புணர்வு உள்ள ஒரு சமூகத்தில் மகத்தான ஒரு சமூகம் மகத்தான இயக்கத்தையும் மகத்தான ஆளுமைகளையும் உருவாக்கும். அதை செய்வோம்னு நான் சொல்கிறேன். ரொம்ப அழகாக, ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இளைஞர்களை அரசியல் ரீதியாக நெறிப்படுத்தக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க. இளைஞர்களுடைய அடுத்த தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்கணும், இளைஞர்கள் என்ன மாதிரியான விஷயங்களில் முன்னெடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களையும் அடுக்கடுக்காக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. நம்ம அடுத்தடுத்து தமிழ்நாட்டு அரசியலில் என்ன நடக்குது, இளைஞர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை தீர்மானிக்க போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி வளன். உங்களுடைய இந்தியா தமிழ் ஊடகத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார்.